ஆர்கனைசேஷன் நேம் IRDAI. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டோட்டல் வேகன்சி 49 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 44,500 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 20 செப்டம்பர் 2024. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேகன்சி டீட்டெயில்ஸில் இந்த டோட்டல் 49 வேரியஸ் டிசிப்ளின்ஸ் கீழே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. எல்லா போஸ்ட்டோட நேமும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். பட் ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாக வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரலிஸ்ட்டில் 24 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த டிசிப்ளின் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனோட சேர்த்து உங்களோட அகடமிக் மார்க்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த மார்க்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். சேலரி வந்து 44,500. ஏஜ் லிமிட் மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ். இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துங்க. SC/ST பெஞ்ச்மார்க் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees தான் வந்து ஆன்லைனில் பே பண்ணணும். பட் அதர் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீ. இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் ஆஃப் அந்த ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு அதாவது ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன். ஃபேஸ் 3 வந்து இன்டர்வியூ. ஸோ டோட்டலாக வந்து 3 ரவுண்ட் இருக்குது. ஸோ 2 எக்ஸாமினேஷனும் ஒரு இன்டர்வியூவும் இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் இருக்கும். இதில் சென்ட்ரலில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு PDF ஓப்பன் ஆகும். அது வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அப்ளை ஆன்லைன் இந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணும்போது IRDAயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த PDF ஓப்பன் ஆகுது. டாப்பில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வெப்சைட்லேயே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் வேகன்சி, இந்த டோட்டல் வேகன்சி எந்தெந்த கேட்டகரிகள் எல்லாம் இருக்குன்ற அந்த ஸ்பிட் அப் இருக்குது. ஸ்கெடியூல் டீட்டெயில்ஸ் இருக்குது. வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் லிங்க் வந்து ஆகஸ்ட் 21 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 20 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட அந்த டேட் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன் வரும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் ஏஜ் லிமிட் அது வந்து 20 செப்டம்பர் 2024 மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 இருக்கலாம் ஜென்ரலுக்கு. ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட்டில். SC/ST OBC கேண்டிடேட்ஸ் அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட கேட்டகரியை பொறுத்து எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் கிளியராக தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீம் வைஸாக வந்து அந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், அப்புறம் மினிமம் வந்து பர்சன்டேஜ், அந்த மார்க்ஸில் பர்சன்டேஜ், அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக டிகிரியில் என்னெல்லாம் எக்ஸாக்டாக படிச்சிருக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் தனித்தனியாக இந்த லாஸ்ட் காலமாக டீட்டெயில்டாக இருக்குது. இதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் இதில் மேட்ச் ஆதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம பேஜில் ஆல்ரெடி சொன்னது போல் ஃபேஸ் 1 வந்து ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபேஸ் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்டாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் கிளியர் பண்ணும்போது ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். ஃபேஸ் 2 அந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அதில் மட்டும் 3 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, 2 and 3 உங்களோட டிசிப்ளின் ஏற்றாப்பில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபேஸ் 1 பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த அப்ஜெக்டிவ் டைப்பு, அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ கொஸ்டின்ஸு, டோட்டல் பார்த்திங்கன்னா 1.5 hours அந்த டெஸ்ட் இருக்கும். ஃபேஸ் 2ல் இருக்க டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அதோட பேப்பர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பேப்பர் 1 வந்து இங்கிலீஷ், அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது எழுதுகிற மாதிரி இருக்கும், ஃபுல் டீட்டெயில்டாக எஸ்ஸே எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இம்பாக்டிங் இன்சூரன்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பேப்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. பேப்பர் 3 பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக 100 மார்க்ஸ் இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா 1 hour இருக்கும். டோட்டலாக வந்து 3 hours இருக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரெண்டுலேயும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 13 வந்தீங்கன்னா சர்வீஸ் கண்டிஷன்ஸ், கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ். உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி பே ஸ்கேலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 44,500 அது வந்து பேசிக் பே. அப் டு உங்களுக்கு 89,000 அதர் அலவன்சஸ், அதாவது DA, HRA, குவாலிஃபிகேஷன் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் அலவன்சஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் சேர்க்கும் போது அப்ராக்சிமேட்டாக வந்து 1,46,000 இதுதான் உங்களோட அந்த ஃபைனல் சேலரியாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு பேங்க்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து 1,50,000 இந்த ரேஞ்சில் இருக்க சேலரி வந்து நல்ல சேலரி. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்துங்க எல்லா ஸ்டேட்லேயும் முக்கியமான சிட்டிஸ்லாம் கவர் ஆகும். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் 2 பார்த்திங்கன்னா ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பை, தானே, அப்புறம் டெல்லி, NCR. ஸோ இங்கே மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஃபேஸ் 1 மட்டும் தான் சென்னையில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இன்டர்வியூ அதே மாதிரி உங்களுக்கு எங்கே நடக்கின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீ
அப்புறம் இன்டிமேஷன் சார்ஜஸ் இது நம்ம பேஜில் பார்த்துட்டோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. பேஜ் பாட்டமில் கீழே வந்தீங்கன்னா அனெக்சர் 1ல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிகார்டிங் ஃபில்லிங் அப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹவு டு அப்ளை டோட்டலாக வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியலாக, செகண்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோடில் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு போகணும். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் வந்து எந்த இங்கில் பண்ணணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஒயிட்டில் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் பண்ணலாம். அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அந்த கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, கையில் எழுதி அதையே ஸ்கேன் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனோட கண்டென்ட். அதுக்கப்புறம் என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அங்கே போனீங்கன்னா சிம்பிளான ஃபார்ம்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகணும். இங்கே வந்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து எடுக்கணும், ஃபோட்டோகிராஃபோட டைமென்ஷன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ், சிக்னேச்சரோட டைமென்ஷன் இந்த மாதிரி டீட்டெயில்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அனெக்சர் 2 வந்தீங்கன்னா டீட்டெயிலான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த மாதிரி தனித்தனியாகவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். இங்கே கீழே அப்ளை நோ க்ரீன் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து அஃபிஷியலான அப்ளை பண்ணுற பேஜ். இதில் டேட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்குது. டைட்டில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதில் டாப்பில் வந்து எல்லோ கலரில் ஒரு பட்டன் இருக்கும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே லாகின் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த ஸ்டார் போட்டிருக்க ஃபீல்ட்ஸ்லாம் வந்து மேண்டேட்ரி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். பாட்டமில் அடுத்த ஸ்டெப்பு போகும். இங்கே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அடுத்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அப்புறம் அப்லோட்ஸில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக வந்து பேமெண்ட். இது முடிச்சோடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இமெயிலையும் டீட்டெயில்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து எப்போ எக்ஸாம்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த பேஜில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அந்த லாகினை வச்சும் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.